நல்லா என்ஜாய் பண்ணேண்ணா. நல்லா என்ஜாய் பண்ணேண்ணா. ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணேன். படம் வேறு மாதிரி. ஆனால் ஒன்று ஒன்ஸ் மோர் போடல லாஸ்ட்டு சாங்கு. அதுதான் எங்களுக்கு விருப்பம் இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. பாட்டெலாம் செம்மையாக இருந்துச்சு. எப்பவுமே ப்ரோ தலை தான். OG1 ப்ரோ. கமலா தேட்டருக்கு போயிருக்கலாம் ப்ரோ. ரோகிணி வேஸ்ட் ப்ரோ. ரோகிணி வேஸ்ட். ரெக்வஸ்ட் ரோகிணிக்கு பாட்டு 2 வாட்டி போடலாம், 3 வாட்டி போடலாம். ஒரு வாட்டி போட்டு இருக்கு ஆஃப். ரிப்பீட்டில் கேட்கவும் போடவே மாட்டேங்குது. என்ன ப்ரோ ஆம்பரா அவருக்குள்ள கம்பேர் பண்றீங்க வேற மாதிரி ப்ரோ. ஐயோ பைத்தியம் புடியுது எனக்கு. அந்த மாதிரி தலைவர் ஸ்ட்ரீட்ல ப்ரோ இவன் சாங். ஐயோ எனக்கு பைத்தியம் புரியுது ப்ரோ. நான் வீட்டுக்கு போய் தூங்கவே மாட்டேன் ப்ரோ. ஜாலியாக இருந்துச்சுண்ணா. அதெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பாட்டெலாம் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது படம் ஃபுல்லாக. எல்லாம் ஒன்ஸ் மோர்லாம் ஒரு பாட்டு மட்டும் போடல, மீதி எல்லா பாட்டும் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு படமே. அப்பா சிம்பு வைப் தான் சூப்பராக இருந்தது படமே. பில்லா சீன்லாம் தரமாக இருந்தது. மாஸ் பிஜிஎம் பாட்டெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே டான்ஸ் ஆடி ஃபுல்லாக பேப்பர் ஷாட்டு எல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம். எல்லாரும் பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி பாட்டு எல்லாமே 2 பாட்டு திருப்பி போட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. இன்னும் லாஸ்ட்டு பார்ட்டியாக இது மட்டும் போடவே இல்லை மற்றபடி தான் போட்டாங்க. ஏன்னா தான் ரெட் கார்டு கொடுத்தாலும் சிம்பு தான் நம்ம. ரீக்ரியேஷன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாமே ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். யுவன் பாட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம யுவன் தான் ப்ரோ. அது அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர், இவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் ப்ரோ. மஜா போட பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம், இதான் ஃபஸ்ட் டைம் தேட்டருக்கு வர்றது. நான் மஜாவாக இருந்துச்சு. என்னண்ணா பார்த்தியான்றீங்க? எங்கள் ஏரியாவில் எல்லா தேட்டர்லையும் அந்த படம் பார்த்துக்கிறேண்ணா. அதே தான். அப்போ எனக்கு அந்த அனுபவம் இல்லை. இப்போ பசங்களோட சின்ன பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த சந்தோஷம் இருந்தது. எப்போவுமே எஸ்டிஆர் ஒரு மாஸ் தானே. அவருக்கு ஃபேன்ஸ் மட்டும் எப்போவுமே பக்கபலமாக இருப்பேனே. வேறு லெவல் பண்ணிக்கிறாப்பில்ல. எப்போவுமே அவரோட நல்ல ஆசையோடு இருப்பார். அவர் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். செம்ம என்ஜாய்ண்ணா. நான் கூட அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில் நான் கூட அந்த என்ஜாய் பண்ணதில்லை. இப்போ கம்பேக் கொடுத்தாங்க, அதை ரிலீஸ் பண்ணாங்க, ரீ-ரிலீஸை. கண்டிப்பாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நான் செம்ம ஜாலியாக பண்ணலாம். இதுக்கு தம்மு படம்லாம் ரிலீஸ் ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும். தம்மு காதல் எழுதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்குண்ணா. சரியான வைப்புண்ணா. படம் எல்லாம் ஒரு கத்தியும் வாய்ஸே இது இல்லை, வாசையே மாறிடுச்சு. அந்த மாதிரி லாஸ்ட்டு பாட்டு மட்டும் ரிப்பீட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, தேட்டரை பிளாஸ்ட் பண்ணியிருப்பேன். செம்ம படம் தலைவர. எனக்கு எப்போவுமே சிம்புன்னா உயிர். எனக்கு அந்த மாதிரி சிம்பு ஃபேன்ஸ். நாங்கள் சிம்புனாலே என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் நான் கன்ஃபார்மாக வந்துடுவோம். நாங்கள் எப்போவுமே சிம்பு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு தீபாவளி தான். டிவி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருக்குது. செலிப்ரேஷனாலே பயங்கர செலிப்ரேஷன். இந்த படம் நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் வைப் எல்லாம் அப்படியே தேட்டர் அப்படியே அதிருது. அப்படியே ஃபுல்லாமே தேட்டர் உள்ள சேரெல்லாம் எவ்வளோ சேர் உடைச்சிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாங்கள். அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஆர் அண்ணன் தான். எஸ்டிஆர் அண்ணனை விட்டா இனிமேல் ரீரிலீஸ்க்காக பாருங்கள். நீங்கள் வர்ற அண்ணன் படம் வருது, அதுக்கும் பார்க்கலாம். அரசனுக்கு தான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கோம் நாங்கள். அண்ணன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போதும், அதுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே சேர்த்து கொண்டாடிடுவோம் நாங்கள். படம் பயங்கரமாக இருக்குண்ணா. இருந்தாலும் இருக்குண்ணா. வேணா நோ வேணா நோ. யுவன் கம்பேக்ண்ணா. யுவன் எஸ்டிஆர் கம்பேக்ண்ணா. யுவன் எஸ்டிஆர் காம்போ வேறு மாதிரி. எப்போவுமே அது திருப்பி விடுவார் யுவன் எஸ்டிஆர்னாவே. திருப்பி யுவனும் எஸ்டிஆரும் கம்பேக்கில் இன்னும் நிறைய படம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவேன் மக்கள். நான் சின்ன வயசு படம் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன் நான். அந்த வைப்பு அப்படியே தான் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் அதை என்ஜாய் பண்ணேன். தொண்டை கத்த முடியல என்னால். தொண்டை கத்த முடியாமல் கத்திட்டு வந்துடுறேன் எஸ்டிஆருக்காகோசரம். பார்க்கலாம், இன்னொரு நிறைய ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் நல்லா என்ஜாய் பண்ணேண்ணா. படம் ரீலீஸ் மாதிரி தெரியல, நல்லா ஒரு புதுசாக ரிலீஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே. எந்த பாட்டெலாம் எப்படி என்ஜாய் பண்ணி? ஆனால் பாட்டெலாம் எல்லாமே 2 டைம் போட்டாங்கண்ணா. ஒன்ஸ் மோர் போட்டு 2 டைம் போட்டு செம்ம என்ஜாய். நான் பாட்டெலாம்